அனைவருக்கும் வணக்கம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அந்த லெசன்ல சாப்டர் 1 இருக்கு இல்லையா, சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் அதில் 1.6 பற்றி பார்க்க போகிறோம். இப்போ 1.6ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டரோட பூட்டிங் பற்றி இருக்கு. பூட்டிங்னா என்னன்னா, சிஸ்டமை ஆன் பண்ணும்போது ரெடி பண்ணுறது தான் வந்து பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கூல் பூட்டிங், அனதர் ஒன் இஸ் வார்ம் பூட்டிங். அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பூட்டிங்னா என்ன அப்படின்றது புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1.6 பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். An operating system is a basic software that makes the computer to work. அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ண வைக்குது. When a computer is switched on, there is no information in its RAM. இப்போ கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே இந்த ரேம்னு சொல்லக்கூடிய ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. At the same time, the room, the pre-written program called post power on self test will be executed first. அப்ப ஃபர்ஸ்ட் என்னது, ரோம்ல இருக்கிற இந்த ப்ரீ ரிட்டர்ன் ப்ரோக்ராம் அப்படின்றது போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், அதுதான் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் ப்ரோக்ராம் செக்ஸ் இஃப் த டிவைசஸ் லைக் ரேம், கீபோர்ட் எக்ஸெட்ரா. இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன செய்யுது, இந்த போஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய டிவைசஸ் ரேமு, கீபோர்டு இதெல்லாம் வந்து என்னது கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். Are connected properly and ready to operate. Then, if these devices are ready, the BIOS gets executed. BIOS na enna abbreviation pathina, basic input and output system. இப்போ நம்மளுடைய சிஸ்டம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த இன்புட் அவுட்புட் சிஸ்டம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். தென் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் பூட்டிங். அப்ப இந்த எல்லா ப்ராசஸ்க்கும் பேர் என்னது, பூட்டிங் அப்படின்னு சொல்லணும். Thereafter, a program called bootstrap loader transfers OS from hard disk into main memory. இப்போ இந்த bootstrap loader அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா, hard disk and then OS வந்து hard diskல இருந்து main memoryக்கு சேஞ்ச் பண்ணுது. Now the OS gets loaded. அதாவது இப்போ OS கேஸ்ல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல என்ன, விண்டோஸ் அண்ட் லினக்ஸ், உங்களோட சிஸ்டம்ல என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கோ என்னது அது லோட் ஆகும் and will be get executed. Booting process is of 2 types. இப்போ இந்த booting process 2 types பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first one is cold booting, second one is warm booting. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்படின்றது கோல்டு பூட்டிங்கை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கோல்ட் பூட்டிங்கை பத்தி பார்க்கலாம். When the system starts from initial state, that is, it is switched on, we call it cold booting or hard booting. இப்போ இந்த கோல்டு பூட்டிங்க்கு வேற ஒரு நேமும் இருக்கு, அதை ஹார்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ கோல்ட் பூட்டிங் இன்வோக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிஸ்டம் இனிஷியல் ஸ்டேட்ல நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது இந்த கோல்ட் பூட்டிங் தான் ஒர்க் ஆகும். When the user presses the power button, the instruction are read from the ROM into initiate the booting process. அப்ப எப்போ பவர் பட்டன் ஆன் ஆகுதோ அப்பதான் என்னது நடக்கிற பூட்டிங்க்கு பேரு கோல்ட் பூட்டிங். நெக்ஸ்ட் வந்து வார்ம் பூட்டிங். வார்ம் பூட்டிங்னா என்னன்னு பாருங்க. when the system restart or when reset button is pressed, we call it warm booting or soft booting. இப்போ நம்ம சிஸ்டம் ஆல்ரெடி பவர் ஆன் ஆயிடுச்சு, ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இடையில சம்டைம்ஸ் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வார்ம் பூட்டிங் தான் ஒர்க் ஆகும். The system does not start from initial state, so all diagnostic tests need not be carried out in this case. These are chances of data loss and system damage as the data might not have been stored properly. இப்போ இந்த வார்ம் பூட்டிங்ல என்னன்னா, இப்போ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி எதனா ஒரு ஃபைல் சேவ் பண்ணல அப்படின்னா அதோட டேட்டாலாம் என்ன ஆகும், லாஸ் ஆயிடும். இப்போ ரீஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எதனா ஃபைல் சேவ் பண்ணணும் அப்படின்னா அதை டெஃபினட்டா நம்ம சேவ் பண்ணி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து வார்ம் பூட்டிங். இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஒரு பாயிண்டா நம்ம பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கம்ப்யூட்டர் ஆர் சீன் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ் இன் ஆல் ஸ்பேஸ் ஆஃப் லைஃப். நம்மளுடைய லைஃப் டைம்ல நம்மளை சுத்தி எல்லா இடத்துலையுமே என்னது கம்ப்யூட்டர் இருக்கு. It is an electronic device that process the input according to the set of instruction provided to it and gives the desired output and very fast rate. இப்போ கம்ப்யூட்டர் இஸ் அ எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை அது என்ன பண்ணுது அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி நமக்கு வெரி ஃபாஸ்டா ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. அப்போ கம்ப்யூட்டர் இஸ் அ கால்குலேட்டிங் மிஷின் ஆர் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோயர் கிளாஸ்ல இருந்து படிக்கிறோம். நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட்டா கொடுக்குது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, based on the various stages of development, computers can be divided into 6 different generations. இந்த லெசன்ல நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இத various stages பொறுத்து இதை எத்தனை ஜெனரேஷனா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 6 ஜெனரேஷனா பிரிச்சிருக்காங்க. The computer is a combination of software and hardware. இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்றது என்னது ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்தது தான் என்னது கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர்னா நம்ம பிசிக்கலி டச் பண்ணி பார்த்து அதில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் தான். தென் சாஃப்ட்வேர் அப்படின்றது அதில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய கண்ணால் பார்க்க முடியாத ஒன்றை வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்து தான் என்னது கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர் இஸ் அ பிசிக்கல் காம்பனன்ட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர் அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட். Input unit is used to feed any form of data to the computer. அப்ப இந்த input unit அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவை ஃபீட் பண்றதுக்கு இந்த input unitன்றது யூஸ் ஆகுது. அடுத்து வந்து CPU interprets and executes software instruction. இப்போ CPU என்ன பண்ணுதுன்னா நம்ம கொடுக்குற அந்த இன்புட்டை இன்டர்பிரட் பண்ணுது, எக்ஸிக்யூட் பண்ணுது. சரிங்களா? அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்றது யூஸ் ஆகுது. அடுத்து வந்து ALU. The ALU is a part of the CPU where various computing functions are performed on data. இந்த ALU arithmetic and logical unit அப்படின்றது என்ன செய்யுதுன்னா CPU வந்து கெட் பண்ண அந்த டேட்டாவை என்ன கம்ப்யூட் பண்றது, கம்ப்யூட்டிங்னா கால்குலேட் பண்றதுக்கு இந்த ALU அப்படின்றது யூஸ் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா the control unit controls the flow of data between the CPU and the main and memory and IO devices. இப்போ இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் ஃப்ளோ ஆகுது இல்லையா, நம்ம சிபியூலேருந்து மெமரிக்கோ மெமரியிலேருந்து இன்புட் அவுட்புட் டிவைஸுக்கோ இல்லை இந்த மாதிரி கண்ட்ரோல் ஃப்ளோ ஆகிறத மொத்தமுமே என்னது இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் மேனேஜ் பண்ணுது. அடுத்து வந்து an output unit is any hardware component that conveys the information to one or more people in user understandable form. இப்போ அவுட்புட் யூனிட் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு நம்ம யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி என்னது அவுட்புட்டை கொடுக்குது. இதுதான் அவுட்புட் யூனிட்டோட ஒர்க். அடுத்து வந்து மெமரி யூனிட் என்ன செய்யுது அப்படின்னு பாருங்க. The memory unit is of two kinds which are primary memory and secondary memory. இப்போ மெமரி யூனிட்ல இந்த ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து பிரைமரி மெமரி, another ஒன்று செகண்டரி மெமரி. அதுவும் இந்த லெசன்லயே நம்ம பார்த்தது தான். ஓகேவா? Thank you students.